ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், ஹலோ எவ்ரிவான். இப்போ வந்து பார்த்திங்கன்னா நாங்கள் வந்து மோர் வந்து எப்படி செய்யறதுன்னு சொல்லிட்டு நாங்கள் காமிக்க போகிறோம். எல்லாமே இப்போ எது செஞ்சாலும் அதுக்கான எக்யூப்மெண்ட்ஸு டூல்ஸுன்னு ஒன்று இருக்கும். அது மாதிரி மோர் செய்யறதுக்கான தேவையான ஒரு முக்கியமான எக்யூப்மெண்ட் இது தான். இப்போ பார்க்கறதுக்கு குடை மாதிரி இருக்குது பார்த்தீங்களா. இதோட ப்ரைஸ் வந்து 71 ருபீஸ் தான். இது வந்து எதுக்காகனா அந்த மோர்லாம் அந்த கடையிறதுக்கு யூஸ் ஆகும்னு சொல்லிட்டு வாங்கினோம். இப்போ நம்ம வந்து மோர் டக்குன்னு செய்ய போகிறோம். பார்க்கலாமா? இப்போ என்ன பண்ணணும்னா தயிரை கட் பண்ணி அந்த பாக்கெட்டை கட் பண்ணி டக்குன்னு தயிர் ஊற்றிக்கலாம். சுத்தமான பாத்திரம் எடுத்துகிட்டு வந்தோன்னும் நம்ம அந்த கடையை போகிறோம்ல அந்த டூல் அதையும் நல்லா கழுவி ரெடி பண்ணி வச்சாச்சு. இப்போ நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா தயிர் பாக்கெட்டை கட் பண்ணியாச்சு. கட் பண்ணிவிட்டு அந்த தயிரை வந்து ஃபுல்லாத்தையும் அந்த குண்டானில் வந்து ஊற்றிக்கிறோம். லைட்டாக கொஞ்சம் தண்ணி ஊற்றி கூட அதில் ஊற்றிக்கலாம். ஏன்னா நம்ம மோர் தான் செய்ய போகிறோம், அதனால். இன்னொரு தயிரும் ஊற்றிக்கலாம். இப்போ சம்மர் டைம்னாலே இது மாதிரி மதியான டைம்லலாம் மோர் குடித்தா ரொம்ப நல்லது. எல்லாருமே ரொம்ப தாகமாக இருக்கும் மதியான டைமில், நல்ல வெயிலில் 12-1 மணிக்கு. ஸோ அதனால் வந்து மோர் வந்து ரொம்ப ரொம்ப நல்ல ஒரு பானம். அதுதான் வந்து இப்போ நாங்கள் ரெடி பண்ணிகிட்ருக்கோம். இப்போ தயிர் பாக்கெட்டு எல்லா மளிகைக்கடையிலையும் கிடைக்கும், எல்லா ஸ்டோர்ஸ்லேயும் எல்லா கடையிலையுமே கிடைக்கும், சின்ன பெட்டிகளில் கூட கிடைக்கும். ஸோ உங்களுக்கு கிடைக்கிற பேக்கெட் தயிராக இருக்கட்டும், இல்லை பசுமாட்டு தயிராக இருக்கட்டும், உங்களுக்கு என்ன தயிர் கிடைச்சாலும் சரி, அதை வந்து இது மாதிரி ஒரு பாத்திரத்தில் ஊற்றிக்கோங்க. ஊற்றிட்டு அதில் அப்படியே நம்ம உப்பும் போட்டுடலாம். கல் உப்பு நாங்கள் போடுறோம், ஏன்னா கல் உப்பு போட்டுட்டு மோர் கடைஞ்சால் ரொம்ப நல்லாயிருக்கும் டேஸ்ட்டு. ஸோ அதனால் நாங்கள் என்ன பண்ணுறோன்னு பாருங்கள். நல்லா இது மாதிரி கடைஞ்சிக்கிறோம். இப்போ நாங்கள் கல்லுப்பும் போட்டு கடையிறோம். சப்போஸ் உங்களுக்கு கல்லுப்பு இல்லைன்னா நீங்கள் சால்ட்டு கூட போட்டுக்கோங்க, அது உங்கள் விருப்பம் தான். சால்ட்டு போடலாம், இல்லை கல் உப்பு போடலாம். லைட்டாக கொஞ்சம் தண்ணி ஊற்றிட்டு இது மாதிரி நல்லா பண்ணிக்கலாம். இது மாதிரி எதுக்காக பண்ணுறோன்னா அது நல்லா நுரைச்சிக்கிட்டு நல்லா மோர் வந்து இந்த கட்டியாக கெட்டியாக அது மாதிரி இல்லாமல் நல்லா வரும். நல்லா இப்போ நல்லா கடைஞ்சாச்சு பாருங்கள், எவ்வளோ சூப்பராக அருமையாக வந்துருக்கு பாருங்கள். இது நம்ம மோர் தான் செய்கிறோம் இல்லையா, அதனால் வந்து பார்த்திங்கன்னா இன்னும் கூட ஒரு வாட்டி கடைஞ்சி காமிக்கணும் பாருங்கள். இதே மாதிரி வந்து நீங்கள் ஒரு வாட்டி ட்ரை பண்ணிக்கோங்க. இது வந்து நீர் மோர் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய இடத்துல வந்து சேல்ஸ் கூட பண்ணுவாங்க பாருங்கள் மதியான டைமில். இதுலேயே உங்களுக்கு சில்னஸ் ரொம்ப வேணும் அப்படின்னு நினச்சிங்க, ஐஸ் மோராக வேணும்னு நினச்சிங்கன்னா உங்கள்கிட்ட ஐஸ் க்யூப்ஸ் இருந்துச்சுன்னா ஒரு 5 ஐஸ் க்யூப் வந்து போட்டுக்கோங்க. போட்டிங்கன்னா ரொம்ப சில்லுன்னு இருக்கும். நல்லா மத்தியான டைமில் வந்து இது குடிக்கலாம். வீட்டில் இருக்க எல்லாருக்கும் கூட ஒரு டம்ளர் ஊற்றி ஒரு ஐஸ் க்யூப் போட்டு கூட கொடுக்கலாம். இது ரொம்ப எங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லான ஒரு டூலாக நாங்கள் ஃபீல் பண்ணோம். இது வந்து மற்ற டைமில் மரத்தில் கூட எங்களுக்கு கிடச்சிச்சு. ஆனால் நாங்கள் வந்து என்ன பண்ணோன்னா இது மாதிரி ஒரு இந்தியன் அலுமினியம் டைப்பில் கிடச்சிச்சு. சரி இதுவே வாங்கிட்டோம், இந்தியன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பொருளே வாங்கிட்டோம் நாங்கள். எங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாகவும் இருந்துச்சு, ரொம்பவும் பிடிச்சிருக்கு இந்த டூலு. ஏன்னா இது மோர் செய்யறதுக்கு, பட்டர் மில்க் செய்யறதுக்கு ரொம்ப ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருந்துச்சு. ஓகேங்க, நாங்கள் செஞ்ச மோரை வந்து நாங்கள் காமிக்கிறோம் பாருங்கள். ஓ மை காட், வெரி சூப்பர். மோரில் எப்படி பக்காவாக இருக்கணும். நம்ம வீட்டுக்கு ஒரு கெஸ்ட்டு கூட நல்லா மதியான டைமில் வராங்கன்னா இது மாதிரி நீங்கள் சூப்பராக மோர் வந்து ரெடி பண்ணலாம். இன்னும் ஸ்பைஸ்டாக இருக்கணும் ஒரு அப்படின்னு நீங்கள் நினச்சிங்க குடிக்கிற மோர் அப்படின்னா ஒரு பச்சை மிளகாவை குட்டியாக கட் பண்ணி அதில் போட்டுட்டுங்க. ஓகேங்களா, போட்டுட்டு கூட நீங்கள் என்ன பண்ணலான்னா அப்படியே கொத்தமல்லி இருந்துச்சுன்னா கூட அப்படியே தூவி விட்டுக்கோங்க. தூவி விட்டுட்டு இப்போ ஒரு கெஸ்ட்டு வராங்க அப்படின்னா ஒரு கிளாஸில் ஒரு 2 ஐஸ் க்யூப் போட்டு இந்த மாதிரி மோர் கொடுத்தீங்கன்னா அவங்க ரொம்ப ஹாப்பியாகிடுவாங்க. அடிக்கிற வெயிலுக்கு இது மாதிரி மோர் வந்து குடித்தா ரொம்ப நல்லாயிருக்கும்.
இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். இந்த சேனலை ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங் கைஸ்.